அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம், இரவு வணக்கம். இவனுங்க நம்மளை வாழையும் விட மாட்டானுங்க, சாவையும் விட மாட்டானுங்கன்ற மாதிரி தொடர்ந்து ஏதாவது ஒரு குட்டி கலாட்டம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாரு பிரசிடென்ட் ட்ரம்ப். இப்போ கடைசியாக என்னத்தை சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் த இரானியன்ஸ் do not behave well, we will resume dropping bombs on their heads. They are tricked Obama and got billions of dollars. அதாவது ஒபாமா கிட்ட லஞ்சம் வாங்கியிருக்காங்க, இதை வந்து குழப்பி அடிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம். அதே போல் the US president confirmed that the memorandum of the understanding it's not final and does not include the immediate lifting of sanctions. அதாவது இதில் அவங்க ரெண்டு விடயத்தை தெளிவாக குறிப்பிடுறாங்க. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஈரான் வந்து அவங்களுடைய ஒப்பந்தத்துக்கு சரியான முறையில் கைச்சாய்த்திடணும். அதே போல் அவங்க எதுவுமே உடனடியாக நாங்கள் கிளியர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லலை. அதாவது அவங்களுக்கு விதிக்கப்பட்ட சாங்ஷன் இருக்கு இல்லையா, தடைகள் இருக்கு இல்லையா. இப்போ சாதாரண பொருளாதார தடை விதிச்சிருந்தாங்க ஈரானுக்கு, அதை வந்து அகற்ற போகிறதா தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக ட்ரம்ப்பே சொன்னது என்னென்னா, நீங்கள் உங்களுடைய ஆயில்களை விற்றுக்கொள்ளலாம், வெளிநாட்டுக்கு தயாராகுங்க அப்படின்னு. இப்போது என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார தடையெல்லாம் உடனே நீக்க முடியாது, உங்களுக்கு மேலே நாங்கள் போட்டிருக்கிற சாங்ஷன் எல்லாம் உடனே எங்களால் லிஃப்ட் பண்ண முடியாது, அதெல்லாம் வந்து இன்க்ளூட் இல்லை, அதெல்லாம் பொறுமையாக தான் செய்ய முடியும். இப்போதைக்கு போர் நிறுத்த ஒப்பந்தம் மற்றும் ஈரானில் நியூக்ளியர் இல்லை, வெப்பன் இல்லை அப்படின்றத அவங்க கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இவங்களே சொல்கிறாங்க they no have a nuclear weapon அப்படின்ற மாதிரி அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு குழப்படியும் பண்ணாமல் நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதுக்கு நீங்கள் இணங்கி கையெழுத்து போடலைன்னா மறுபடியும் நாங்கள் உங்கள் தலையிலேயே போடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு மிரட்டலை வந்து ட்ரம்ப் எடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி ஈரான் தரப்பில் ஒபாமா கிட்ட, அதாவது அமெரிக்கா, உங்களுக்கே தெரியும் அமெரிக்காவில் அரசியல் குழப்பம்னு போயிட்டுருக்குது. நிறைய பணத்தை வீணடிச்சிட்டாரு இவர் வந்து யுத்தம்னு சொல்லி நாட்டினுடைய பொருளாதாரத்தை கேள்விக்குறியாக மாற்றுறாரு அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள், மற்ற காங்கிரஸ் கட்சிகள், ஒவ்வொரு கட்சிகளும் வந்து இவர் மேலே பழி சுமத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கூட ட்ரம்புக்கு எதிராக கொண்டு வந்துட்டாங்க. அதாவது இது அரசியல் வாழ்க்கையில் ட்ரம்புக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறலாம் அப்படின்ற நிலைமை மாறி இருக்குது. அதனால் இந்த தகவலை வந்து ட்ரம்பும் ட்ரம்புடைய முக்கியஸ்தர்களும் அறிஞ்ச பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படியாவது என்ன பண்ணியாவது இந்த யுத்தத்தை நிறுத்தணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. அதனுடைய விளைவாக கடைசியில் பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த நிலைமை எப்படி மாற்றுறது அப்படின்றதுக்கான யோசனைகளில் ஒன்றாக தான் யுத்தத்தை நிறுத்தலாம் அப்படின்ற தீர்மானத்துக்கு வந்தது. ஈரானுக்குரிய ஃபண்டை ட்ராப், அவங்க வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற ஃபண்டு பல பில்லியன் டாலர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டாலர்ஸுகளில் கொஞ்சத்தை முதலாவது விடுவிக்கிறோம், ஈரானுடைய பொருளாதார தடைகளை நீக்கிறோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆரம்பத்தில் அவங்க வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனால் இப்போ அதே வாக்குறுதியை மீறுற மாதிரி இருக்குது. ஆனால் இது நல்லதாக படலை. ஏன்னா ஆல்ரெடியே தெரியும், ஈரான் வந்து சும்மாவே ஏற்கனவே ட்ரிகர் ஆகி போயிருக்கிறாங்க. இவங்க வந்து லெபனான் மீது அதிமோசமான தாக்குதல்கள் நடத்திட்டு இருக்கிறாங்க. பாலஸ்தீனத்திலையும் இப்போதைக்கு வரைக்கும் இஸ்ரேல் நிறுத்தாமல் தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ட்ரம்ப் சொல்லி கூட இஸ்ரேல் கேட்குற மாதிரி தெரியலை. இந்த மாதிரி நிலைமை போயிட்டு இருக்கிறதால அவங்க இன்னும் கோபத்திலே தான் இருக்கிறாங்க, இன்னும் சரியான ஒரு தீர்மானத்தை எட்டாமல் தான் இருக்கிறாங்க. அந்த சூழலில் இவர் இந்த மாதிரியான வார்த்தைகளை விடுறது அவ்வளோ நல்லதாக படலை. கடைசியில் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. அதே மாதிரி ட்ரம்ப்பு கொஞ்சம் நேரமாவது சும்மா ரேண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மாற்றி வச்சிருக்கிறாரு.
மிஸ்டர் ட்ரம்ப். பார்க்கலாம் என்ன மாதிரியான சூழல் எதிர்வரும் நாட்கள் உருவாக போகுது. நாளை ஒரு நாள் மீதம் உள்ளது. நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை என்ன மாதிரியான தீர்மானங்களை எட்டுறாங்க அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம். பிரார்த்தனை பண்ணுங்க, கவனமா இருங்க. Have I read it? Well, it's been reported that it includes a $300 billion reconstruction fund funded by Gulf allies. That's false? It's false. any People, you can invest if you want. I mean, what am I going to do? Say nobody's ever allowed to invest? No, we're not investing. We're not putting up 10 cents. And people can decide to do that, but that's up to them. I mean, do you want me to say nobody's ever allowed to invest in a country? I'll say it with Egypt. Nobody's allowed to invest in Egypt. Am I supposed to say that? I'm asking whether... We are not investing in it, and we do not have a fund. Are you asking Gulf countries? No, to I'm have a not. fund? I'm not. If they do it, fine. But I would say they won't be doing it for a while until they find out the behavior. It's a behavior thing. But we are not investing. That's a false story that got picked up incorrectly from a statement that was pretty well made, I think. Maybe a little bit, could have been a little more accurate, frankly. But it's a story. We are not investing 10 cents. Don't forget, there's never been anybody that's been so tough on Iran. This should have been done by Clinton and Barack Hussein Obama. It should have been done by Biden. It should have been done by Bush. It could have been done by a lot of people. This has been going on for 47 years. They've ripped you off for 47 years, and I'm the only one that did anything about it. They never shot missiles at anybody. We wiped out their Navy. We wiped out their military. We wiped out their Air Force. They have no anti-aircraft. They have no radar. You know, the reason oil stayed low is because we were taking ships out every night that you didn't even know about. 2 days ago, 3 days ago, a month ago, we took out 22 ships. We averaged from 15 to 25 ships a night. Nobody knew that. Our Navy did a great job. Nobody knew what was happening. That's why oil didn't go to $300 a barrel. It went to $125, $115. Now it's at 72, 73. I heard it's lower than that now. I haven't seen it in the last couple of hours. No, we were very tough, and we took out a man named Soleimani. Remember that? You know, you think this would have happened if he were alive? The evil genius. He was an evil genius. People forget that. I took out Soleimani in my first term. Without that, you don't have the situation that we're in today where we dominated. We wiped out their military, and because we did that, and then we put up the blockade, which was totally effective. Not one ship got by.